மாசம் மாசம் வர கிருத்திகைனாலே முருகருக்கு ஸ்பெஷல் தான். அதுலயும் ஆடி கிருத்திகை, தை கிருத்திகை எல்லாம் ரொம்பவே ஸ்பெஷல். ரீசெண்டா ஸ்க்ரால் பண்ணிருக்கும் போது இன்ஸ்டாகிராம்ல ஒரு ரீல் பார்த்தேன். இந்த ஆடி கிருத்திகை, தை கிருத்திகை அன்னைக்கெல்லாம் நம்மளோட வேண்டுதலை முருகர் கிட்ட வச்சோம்னா அது கண்டிப்பா நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க. கோவிலுக்கு போய் பூஜை பண்ணி வழிபடுற அளவுக்கு நமக்கு டைம் இல்லைனாலும் வீட்லயே விளக்கேத்தி சின்னதா ஒரு பூஜை பண்ணி முருகர் கிட்ட உங்களோட வேண்டுதலை வச்சீங்கன்னா அது கண்டிப்பா நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க. சிம்பிளா கொஞ்சம் கேசரி மட்டும் பண்ணி சாமிக்கு வச்சு பூஜை பண்ணியாச்சு. நைட்டு டின்னருக்கு தோசையும் கடலைப்பருப்பு சட்னியும் தான் பண்ணியிருந்தேன். இட்லி தோசை எல்லாத்துக்குமே இந்த சட்னி ரொம்பவே நல்லா இருக்கும். 4 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியா கட் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு 1/4 கப் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமா வறுத்தெடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு லைட்டா கலர் சேஞ்ச் ஆனதும் அதுலயே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு சின்ன விரல் சைஸ் இஞ்சி, காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு ஆறுனதும் சட்னி அரைச்சிட்டு தாளிப்புக்கு கடுகு கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சு கொட்டினீங்கன்னா சூப்பரான கடலைப்பருப்பு சட்னி ரெடி. வீட்டுல கிரைண்டர் ரிப்பேர் ஆயிட்டதால கடையில தான் மாவு வாங்கணும். சட்னி சூப்பரா இருந்துச்சு. பட் தோசை டேஸ்ட் கொஞ்சம் சுமார் தான். நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாமா? பை பாய்.